துதி ஆராதனைன்னு சொல்லும் போது இந்த பகுதி when we say about praise and worship, there is two departments. துதின்னு சொல்லும் போது கர்த்தரை பற்றி பாடுகிறது. அவர் இல்லைன்னா கூட, இப்ப நான் இல்லை, எங்க வீட்டுல எங்க மம்மி டாடி என்னை பற்றி அங்க புகழ்ந்து பேசினாங்கன்னா என்னை துதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆராதனைன்னா நான் போய் உள்ள உட்கார்ந்ததை என் கிட்ட பேசுறது. துதின்னும் போது நம்ம எல்லாரும் இப்போ வாய்களை திறந்து துதிச்சு பாடும் போது ஆண்டவர் பரலோகத்துல இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா துதிக்கும் போது அவர் இறங்கி வருவார். ஏன்னா துதிகளுக்கு நடுவில் அவர் வாசம் செய்வார். அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் பார்க்காம அவரே பார்த்து பாடுறதுக்கு பேர் என்னது? ஆராதனை. அதனால துதிக்கும் போது கண்களை திறந்து கைகளை தட்டி சிரிச்சு ஆடி பாடி நம்ம துதிக்கலாம். ஆனா ஆராதிக்கும் போது கண்களை மூடி அவரை மாத்திரம் பார்த்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா.